இலங்கையில் 93 ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் அனுர அரசியல் அதிசயம். தென்னிலங்கையில் சினிமா பாணியில் நடந்த சம்பவம், தம்பதிகளின் அடாவடித்தனம். ரணில் சஜித் கூட்டணி குறித்து ஹரின் விடுத்த கடுமையான எச்சரிக்கை. நுகேகொடை பின்னணியில் மறைந்திருக்கும் ரணிலில் மாஸ்டர் பிளான் அம்பலம். லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரம் அனுஷ்டிப்பு. இலங்கை மக்களின் மனதை வென்ற ஜனாதிபதி அனுரகுமாரவின் பிறந்த நாள் இன்று. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 93 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இறைவரி திணைக்களம் 2025ஆம் ஆண்டளவில் அதிகளவான வருமானத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கத்தின் கீழ் இந்த அதிசயத்துக்கு மாற்றம் நிகழ்ந்துள்ளதுடன் பலரும் முன்வந்து வரிகளை செலுத்துவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RPE பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையை எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரி செலுத்துவோரை கேட்டுக் கொண்டுள்ளது. வரி செலுத்துவோருக்கான இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதன் இலக்குகளை அதிகரிக்க உதவும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் செலுத்த தவறுவோருக்கு பல மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை இங்கிரிய பிரதேசத்தில் லோரியையும் 4 பயணிகளையும் வலுக்கட்டாயமாக கடத்தியதாக தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த லோரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு இங்கிரிய மேல் பிரிவை சேர்ந்த நபரின் வாகனமே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது. வாகனத்தின் உரிமையாளரான முறைப்பாட்டாளர் சுமார் 6 ஆண்டுகளாக அட்டை பெட்டி வர்த்தகம் செய்து வருகின்றார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டண அடிப்படையில் பல மில்லியன் ரூபாய்க்கு மெக்சிகோ வகை லோரியை கொள்வனவு செய்துள்ளார். தவணை கொடுப்பனவை முறையாக செலுத்த முடியாததால் குத்தகை நிறுவனத்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கிரிய நம்பப்பனவை சேர்ந்த சந்தேக நபரிடம் 1 மில்லியன் ரூபாய் கடனை பெற்று லோரியை முறைப்பாட்டாளர் மீட்டுள்ளார். லோரியை கடத்திய சந்தேக நபர் தனது கடனை தீர்க்க மேலும் 3 லட்சம் ரூபாய் தேவை என குறிப்பிட்டுள்ளார். அதன் உரிமையாளர் தனது நண்பர் மூலம் லோரிக்கான குத்தகை வசதியை பெற்று அதில் முதலில் 1,25,000 ரூபாய் தொகையை சந்தேக நபருக்கு வழங்கியுள்ளார். இந்த காலகட்டத்தில் முறைப்பாட்டாளரால் 2 மாதங்களாக வட்டி செலுத்த முடியவில்லை. சந்தேக நபரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் வந்து இங்கிரியவில் உள்ள மகா இங்கிரிய கல்லறைக்கு அருகில் லோரியை நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து வலுக்கட்டாயமாக லோரியில் பயணித்தவர்களுடன் கடத்தி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும். அவ்வாறு இல்லையேல் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும். அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும். எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும். அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம். நுகேகொடை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்களை 75% பங்கேற்றனர். கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது. அதனால்தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என விழித்தேன். இந்த விடயத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெரிவாக போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நுகேகொடை பேரணி தொடர்பிலும் தற்போது வரை பேசப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த பேரணியினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நினைத்தாலும் அதிலும் நன்மையடைந்தவர் ரணிலாகத்தான் பார்க்கப்படுகின்றார். ஏனெனில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணையும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் நுகேகொடை பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு நாவலிக்கு ஆதரவாக பேசுவதை காணக்கூடியதாக இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க குறித்த பேரணியை சவாலாக நோக்காவிட்டாலும் சஜித் பிரேமதாச அதனை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் நினைவு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக கொடிநாள் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வுகள் நேற்று நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் பிற்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை லண்டன் டிராபிலாகர் சதுக்கத்தில் இடம்பெற்றுள்ளது.
தமிழர்கள் பெருந்திரளாக கூடி கொடிநாள் அனுஷ்டிப்பை புலிக்கொடியை ஏந்தியவாறு மக்கள் பேரணியாக நகர்ந்து சதுக்கத்தை நோக்கி அணிவகுத்து சென்றனர். இதையடுத்து தமிழீழ தேசிய கொடி உயர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அனைத்து வயதினரும் ஒருங்கிணைந்து பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழர் சமூகத்தின் தேசிய உணர்வையும் மற்றும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 57வது பிறந்த நாள் இன்று ஆகும். இலங்கையின் பழமைமிக்க 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றார். அது மட்டுமல்லாது ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி இன மத வேறுபாடின்றி இலங்கையை வளமான நாடாக மாற்றுவதில் பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என வேறுபாடின்றி அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் என்றும் அனைவரும் என்றுமே சமமானவர்கள் என்றும் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை இருட்டில் தள்ளிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார வளமான நாடு எனும் பாதையில் இலங்கையை கொண்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்திற்குள் பௌத்த பிக்கு ஒருவர் திடீரென நுழைந்ததாக சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்களும் பெற்றோரினால் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தாய்மண்ணுக்காக தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மாமனிதர்களையும் நாட்டு பற்றாளர்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல்லூர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமுறைகள் கடந்து வாழும் நம் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள், உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் கோரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களின் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது சற்று முன் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கோரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம்பெற்ற பெயர் பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம்தான், அதனை எவரும் மீறக்கூடாது. ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை 25ஆம் தேதி அளவில் ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.